நம்ம மணச்சநல்லூர் தொகுதி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மணச்சநல்லூர் தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத எடுத்து சொல்கிறதுக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். மணச்சநல்லூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஊர்களில், அதாவது தொகுதிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஊர்களில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஊருக்கு நம்ம போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த தொகுதியில் என்னென்ன ஊர் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன எத்தனை வார்டு இருக்குது, எத்தனை ஊராட்சிகள் இருக்குது, எத்தனை பேரூராட்சிகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொகுதியில் எத்தனை வார்டு இருக்குது, எத்தனை பேரூராட்சிகள் இருக்குது, எத்தனை ஊராட்சிகள் இருக்குது அப்படின்னு. நம்ம மணச்சநல்லூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பேரூராட்சிகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மணச்சநல்லூர் பேரூராட்சி, 2 சா கண்ணனூர். மணச்சநல்லூரில் பார்த்தீங்கன்னா 18 வார்டுகள் இருக்குது. சா கண்ணனூர் பேரூராட்சியில் பார்த்தீங்கன்னா 15 வார்டு இருக்குது. கிராம ஊராட்சிகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 63 ஊராட்சிகள் இருக்குது. இதில் முக்கியமான ஊர்களை பற்றி நமக்கு பார்ப்போம். என்னென்ன ஊர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகிய மணவளம், ஆயக்குடி, சா ஐயம்பாளையம், எதுமலை, இருங்கலூர், இனாம்கல்பாளையம், கரியமாணிக்கம், கிளியநல்லூர், கொணலை, கூத்தூர், கோவத்தக்குடி, மாதவ பெருமாள் கோயில், மேல்பத்து, ஓமாந்தூர், பாளையூர், பெரம்பலூர், பிச்சாண்டார் கோவில், பூனாம்பாளையம், இனாம் சமயபுரம், சீதேவிமங்கலம், சாமங்கலம், சிறுகனூர், சிறுகுடி, சிறுபத்தூர், தழுதாலப்பட்டி, தத்தமங்கலம், தீராம்பாளையம், திருப்பஞ்சிலி, திருப்பட்டூர், திருவள்ளரை, திருவாசி, வளையூர், வாளையூர், வெங்கங்குடி, நெடுஞ்சாலை 2ல் இருக்கக்கூடிய கரியமாணிக்கம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மணச்சநல்லூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஊர்கள். நம்ம இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு மக்கள்கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அவங்களுக்கு என்ன அடிப்படை தேவைகள் இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். தொகுதியை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் நம்ம கொண்டு வந்தால் இன்னும் மேம்படும், ஒரு தொழில் புரட்சி எப்படி கொண்டு வருது, ஒரு பசுமை புரட்சி எப்படி கொண்டு வருது, நம்ம தொகுதியில் உள்ள மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்துறது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. நன்றி.